அக்ஷய் திருதி ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம பாடி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல மே 12th வரைக்கும் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. India's finest audio wearable brand starting at 999. ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன், அந்த மொமெண்ட்டை பற்றி மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ் ஓகே, இது ஒரு அந்த தாலி கட்டுற மொமெண்ட், இது ஒரு பல வருஷ கனவு ஆக்சுவலி. ஸோ லைக் நாங்கள் லவ் மேரேஜ் தான். இந்த மொமெண்ட்டுக்காக நாங்கள் 2 பேரும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஏங்கியிருக்கோம். சும்மா அழுக வராது. நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்தது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த செட்லேயே வந்து நான் நிறைய ரிஜெக்ஷன், இப்போ நான் நடிக்கிற அந்த செட்லேயே வந்து நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். அந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் தான் வரும். அப்போ அந்த இடத்துல திருப்பியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நடிக்க வருதுன்னா நான் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், ஏன்டா இந்த இடத்துல தானே என்ன ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டீங்க வேற. ஸோ திருப்பியும் அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நினச்சாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரும். இன்னொரு 1 வீக்கில் வந்து அதுக்கு ஏன் அப்படி பண்ணேன், அது என்ன ஆகுது, கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி குட்டி கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே இதுக்காக தான் அப்படின்னு. ரகசியமாக திருமணம் செய்த பாரதி கண்ணம்மா அகில். நானே யோசிச்சேன், இல்லை என்ன மேட்டர்னா கல்யாணம் தான்டா பண்ண போகிறேன், இப்படி கல்யாணம் பண்ண போகிறோன்னா இல்லை போஸ்ட் போடணும்னு ஆசைப்படுறாங்க போல. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு ஸோ சீரியல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 month ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு உங்களோட சீரியலுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதை தாண்டி உங்களோட கேரக்டருக்கு இன்னும் சூப்பராக கிடைச்சிருக்கு. சொல்கிறீங்களா? அந்த அஜய்ன்ற கேரக்டருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு பிரதர். கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியல, அவ்வளோ பாராட்டுக்கள் உங்களுக்கு. புரிஞ்சிருச்சு. உங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு பேசப்படுது. உங்களை நிறைய பேர் திட்டினாலும் அந்த அளவுக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அவ்வளோ தூரம் நம்மளை அஜயா மக்கள் எல்லாரும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு பிரதர்? இப்போ ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, இது இப்படி வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இப்போது ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே இது இந்த மாதிரி ஒரு ஆர்க்கில் போகும் அப்படின்னு. பட் நம்ம நடித்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே சரி சும்மா பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட் ஒரு வாரம் வந்துட்டு நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா லைக் அந்த கேரக்டர் அப்படி தான் போகும். கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் வந்து அந்த பிட்ரையல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போகும்போது கேட்பாங்க. பட் இட்ஸ் ஓகே. இன்னொரு 1 வீக்கில் வந்து அதுக்கு ஏன் அப்படி பண்ணேன், அது என்ன ஆகுது, கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி குட்டி கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே இதுக்காக தான் அப்படின்னு. ஸோ இதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்களா? சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு 10 கமெண்ட் படித்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்க வேணாம், நம்ம வேலையை பார்ப்போன்றனால அந்த பெருசாக கமெண்ட்ஸ் வந்து அதான் ஃபஸ்ட்டு வீக் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்ற நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ஃபேமிலி, ஸோ இவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ கேட்டாலே போதுமானது. ஏன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டா நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்பவும் போகிற இடங்கள்ல எல்லாம் அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ஏன்ப்பா அந்த பொண்ணு எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்களா யாராவது? கேரக்டர் படி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒன்று சொல்லிடுவாங்க. சிபி அஜய்ன்ற கேரக்டர் எப்படின்னா, அவங்க அப்பாவை வந்து மீன்ஸ் லைக் அஞ்சலியோட அப்பாவு, அதாவது என்னோட குரு. ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜூனியரான லாயர்ன்ற மாதிரி. ஸோ அவரை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அதனால் வந்து அஞ்சலி ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு சென்ஸ் தான் அது. அட் த சேம் டைம் ஃபேமிலியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இப்போது இது நடுவில் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியுது இது ஏன் அப்படின்னு. ஸோ இது ஒரு நாள் போட்டு உடைப்பேன், இதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கிளைமேக்ஸ், இந்த அஞ்சலியா பல்லவியான்ற ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்போது நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வரக்கூடிய வாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சு ஒரு வேலை. ஆமாம், நீங்கள் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பல்லவி திரும்ப உங்களை வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களா? இதை வந்து இப்போ நான் சொல்லிட்டேன்னா டைரக்டர் அடிப்பார். என்னதான் பயங்கரமாக பொழந்திருக்காங்க இந்த வீக்கில், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு கம்மிங் வீக்கில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். அது யாருன்னுலாம் சொல்ல, ஒருத்தர் என்ன பொழந்திருக்காரு சீரியலில். ஸோ அதோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. கண்ணெல்லாம் செவந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 hours 5 hours ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக. அடுத்த நாள்லாம் கண்ணெல்லாம் ரெட் ஆகி இந்த ஐயில் ஒரு இது வரும்ல, இந்த பேக் வரும்ல, அதெல்லாம் வந்து 2 நாள் படுத்திருந்தேன். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த ப்ராப்பர் கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தெரியும். பயங்கரமாக அடி வாங்கியிருக்கீங்களோ? பயங்கர சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு. பாதி நடிப்பு பாதி அடின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசாலாம் அடி விழுகல, பட் அந்த சீன் அப்படி கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. ஸோ பல்லவி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இப்போது என்னதான் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துட்டு இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங்கால் அதை அப்படியே தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட் அப்படின்ற மாதிரி நிறையா சீரியஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. திரும்ப இதில்
அவங்க கூட ஜாயின் ஆகும்போது. ஸோ அந்த ஒர்க் ப்ராசஸ் எல்லாம் எப்படி ஆக்சுவலி ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஆர்த்தி வந்து ஒரு 5 years பேக் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைமில் வந்துட்டு இந்த மாதிரி லைக் இந்த என்னோட டீம் இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்புறம் கொஞ்சம் பைலட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீரோயின் வந்து ஆர்த்தி, அப்போ ஃப்ரெண்டானது ஒரு 5 years பேக். அவங்க கூட ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய ட்ராவல் இருந்துச்சு, நிறைய சின்ன சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஆட் மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பியும் இந்த ப்ராஜெக்ட்டில் அவங்க இருக்காங்கிறது ஆக்சுவலி ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ லாங் டைம் ஃப்ரெண்ட் வந்து திருப்பியும் அவங்க கூட ஒரு காம்பினேஷன் நடிக்கிறதுன்றது லைக் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோட ஆர்த்தி கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடிக்கிறது. சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஸோ அஞ்சலி அஜய் இந்த பேருக்கு கிடைக்கிற வரவேற்பு எப்படி இருக்கு பிரதர்? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த அந்த சீன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அந்த ஸ்டார்டிங் இருக்கிற அந்த லவ் போர்ஷன் ஆகட்டும், அந்த ஒரு கிரிக்கெட் சீன், அதெல்லாமே வந்துட்டு எங்களோட லவ் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு கேமராமேன் அண்ட் டைரக்டர் பிரவீன் சார். ஸோ அதனால தான் இந்த வரவேற்பு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். ஸோ கடைசியாக அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ அந்த சீனோட மேக்கிங் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்கள தள்ளி விட்டு அதுக்கப்புறம் காரில் போய் உட்காந்து அலற ஷாட்லாம் அவ்வளோ கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அவ்வளோ ஒரு ஆக்டராக நீங்கள் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட மேக்கிங் பற்றி ஸோ அந்த மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, பிரவீன் சார் அண்ட் கேமராமேன் சரவணன் சார் பற்றி லைக் நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாலே நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் அவங்க கூட பாரதிக்கு நம்ம பண்ணனால எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அவர் என்ன கேட்குறாரு, நமக்கு என்ன கொடுக்கணுன்றது எனக்கும் ஒரு 2 வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷம் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு திருப்பியும் அதே காலேஜில் அதே ஸ்டாஃப்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த 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 பாயிண்டில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் இந்த கதை வந்து அப்படி நம்மளுக்கு அமையுது ப்ராப்பராக. இதுக்கு முன்னாடி கூடிய ஒரு சீன் இருக்கும், இந்த தூக்கி போட்டு உடச்சி அழுது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்ம கேட்கலாம், சார் இந்த மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னா லைக் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அவரும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு இது வரும் இது வராதுன்ற அவருக்கும் தெரியும். ஸோ அதனால் இதை பண்ணு இதை பண்ண மாட்டேன் கரெக்டாக. எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் புல் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னே தெரில. அது எனக்கும் தெரியல. ஸோ இப்போ ஏதாவது ஒரு லைவாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ அழுகிற சீன்னாலுமே நம்மளுக்கு வந்து நமக்கு அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா ஒரு த்ரூ அவுட்டாக அழுகணும். அப்போ அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த உடச்சி அழுது கீழே வந்த சீன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ஷூட் பண்ணோம். ஏன்னா க்ளோஸ் எடுத்து வைட் எடுத்து அதுக்கப்புறம் ட்ராலி இது எல்லாமே தனித்தனியாக எடுக்கணும். ஸோ ஒரு நாள் 2 மணி நேரம் நம்ம அழுகிறோன்ற போது நம்மளுக்கு பாடியும் தேங்கணும். என்னதான் கிளிசரின் போட்டாலுமே சில இடத்துல நம்ம அழுதுருவோம். இங்கே கழுத்தெல்லாம் வலிக்கும், அப்படியே இழுத்து கழுத்தெல்லாம் வலிக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அதான் நம்மளுக்கு அந்த சீன் நம்மளுக்கு ஆஸ் அன் ஆக்டராக வந்து இந்த மாதிரி ஒரு சீன் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான். ஆனால் சில பேர் அந்த அழுகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கும்போது சில பேர் கிளிசரின் யூஸ் பண்ணி அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேர் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அவங்களோட ரியல் லைஃப்பில் நடந்த சேட் மூமெண்ட் ஏதாவது நினச்சிப்பாங்களாம். அது நினச்சிட்டே அதை அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு வரும் அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அதுதான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு சும்மா அழுக வராது. நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்தது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த செட்லேயே வந்து நான் நிறைய ரிஜெக்ஷன், இப்போ நான் நடிக்கிற இப்போ அந்த செட்லேயே வந்து நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். அந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் தான் வரும். அப்போ அந்த இடத்துல திருப்பியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நடிக்க வருதுன்னா நான் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், ஏன்டா இந்த இடத்துல தானே என்ன ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டீங்க வேறு. ஸோ திருப்பியும் அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நினச்சாலே போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். அட் த சேம் டைம் கிளிசரின் யூஸ் பண்ண தான் சொல்கிறேன். ஒரு 2 hours 3 hours அழுகும்போது நீங்கள் ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இருக்காது, கண்ணில் தண்ணி வரவே இருக்காது. ஸோ அதனால் க்ளோஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கிளிசரின் போட்டு சில இடத்துல வந்துட்டு நார்மலாக ஃபீல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். அதே இடத்துல எவ்வளோ ஆடிஷன் கிட்ட நீங்கள் போய் நின்றுப்பீங்க, ஸோ திரும்ப அங்கே ஒரு ஆக்டராக போய் நிற்கும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? சீரியல் பண்ணலாமா வேண்டாமா, அப்புறம் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு நான் ரிஜெக்ட் பண்ணேன், சில ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி லைக் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கும், இல்லைப்பா இது சேனலில் இப்படி வருது, இது மட்டும் இல்லை லைக் வேறு சேனல்ஸையும் சொல்கிறேன். ஸோ அப்படியாச்சு. சில இது இல்லை எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதுன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, பண்ணால் ப்ராப்பராக பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அகைன் இது பிரவீன் சார் திருப்பி ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு செகண்ட் சான்ஸ் திருப்பி கால் பண்ணி ஒரு கேரக்டர். ஸோ அவ்வளோதான், நோ வேர்ட்ஸ், லைக் அவர் கால் பண்ணிட்டாரு போய் நடிக்கிறோம், அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. என்ன ஒரு காரணத்தினால சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடிக்காமல் விட்டுறதுக்கான ஒரு ரீசன்? உங்களுக்கு ஆப்டான அந்த ஸ்கோப் இல்லையா, இல்லை சில விஷயங்கள் அதை தவிர்த்திருக்கலாம், அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு? இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்போ சீரியல் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடிக்க போகிறன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு 1 line மட்டும்தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஜய் அஞ்சலி வந்து சேருவாங்களா மாட்டுவாங்களா சேருவாங்களா சேர மாட்டாங்களா மட்டும்தான் தெரியும்.
அது என்ன மாதிரி சீன் வருது எப்படி வருதுன்ற நமக்கு தெரியாது. எனக்கு பர்சனலாக எப்படின்னா இப்போ ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறோம் அப்படி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அது ஏன் கெரியர் வைஸ் எப்படி இருக்கணும் தான் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். சும்மா ஓகே சீரியல் நல்லா காசு வரும் அப்படின்ற போய் நடிச்சிடக்கூடாது. எனக்கு என்னென்னா எனக்கு பர்சனலாக வந்து என்னோட டேலண்ட்டை நான் வெளியே காமிக்கணும். அதுக்கு வந்து எனக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே இந்த கேரக்டர் கிடைச்சா இவ்வளோ ப்ளே இருக்குது. இப்போ ஒன்லைன் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் இதான்ப்பா கேரக்டர், இந்த கேரக்டர் இப்படி ப்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த சீன் எப்படி இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு வர மாதிரி ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாதா, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு டயலாக் பேசி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதான்ற மாதிரி ஆஸ் அன் ஆக்டர் எல்லாத்துக்குமே அந்த ஒரு வெறி இருக்கும்ல. ஸோ அதான் அந்த கேரக்டர் கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிடலாம். ஸோ இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒன்லைன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ப்ளே இருக்குது, ஒரு 2 months இந்த கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஆர்க் இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி அது பண்ணிடலாம். அந்த மைண்ட் செட் தான். ஸோ அஜய்ன்ற ஒரு கேரக்டருக்கு சுகேஷ் அவர் கரெக்டாக இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட்ல டேரக்டர் சார் உங்க மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க? அதான் என்னன்னா நான் பாரதி கண்ணம்மா பண்ணல அப்படின்னா வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பேன். பாரதி கண்ணம்மா ஒரு நல்ல ஒரு ஹிட். அது ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே நான் அதில் ஒரு பாட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு நல்ல ஒரு ஹிட் ப்ராஜெக்டில் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றபோது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஹிட்டுக்காக தான் நம்ம ஒரு வெயிட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டைம் அவர் திருப்பியும் கால் பண்ணார், இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு டிசம்பரில் கால் பண்ணார் கரெக்டாக. ஓகே இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன் பண்ணுறேன். நான் கேரக்டர் எதுவுமே தெரியாது. அங்கே டெஸ்ட் ஷூட் போனதுக்கப்புறம் தான் சொன்னார் இந்த மாதிரி அட்வொகேட்டரா இதுதான் ரோல். ஓகே சார் அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாரு நடிச்சிடலாம் சார். அந்த மைண்ட் செட் தருது. ஸோ தேங்க்ஸ் டு பிரவீன் சார் அந்த இடத்துல. இந்த ஒரு கேரக்டருக்காக தனியாக ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இல்லை ஏதாவது ரிசர்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்லை ரிசர்ச் ஒர்க்குன்னு பெருசாக இல்லை, பட் அந்த லுக் அதெல்லாமே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பாரதி கண்ணம்மாவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த டிஷர்ட் ட்ராக்கு, ஒரு பாரதியோட தம்பி ஒரு சின்ன பையன் ஜாலியாக அப்படி இருக்கும். ஸோ இதுனா கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர். இப்போ லைக் அட்வொகேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ஒயிட் அண்ட் பிளாக்கு அந்த ஷர்ட் அந்த லைக் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் காஸ்டியூம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மேலே பார்த்து சீவுறது. ஸோ நம்மளோட இதே வந்து லைக் ஒரு பாய் டு மென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க் நம்ம இந்த கையில் கட்டுற வாட்ச்லேருந்து எல்லாமே லைக் கொஞ்சம் ஃபங்கியெல்லாம் போடுவோம், டிஷர்ட்லாம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணால் பார்க்கும்போது ஓகே ஒரு ப்ராப்பராக ஒரு படித்த பையன் மாதிரி இருப்பான்ற ஒரு லுக்குக்காக. அகிலனா அஜயா இப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைரக்டர் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து இப்போ அஜய் தான். ஏன் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கனால இல்லை இது எண்ட் ஆஃப் த டே அகிலன் வந்து லைக் தெரியும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டு பண்ணுறோம். இப்போ அஜய்னா இப்போ நான் என்னோட ஃபுல் டேலண்ட்டை நான் என்ன வேணால் காமிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து இந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ணுறது தான். இப்போது அது வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதுலேருந்து நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர நான் டக்குன்னு போய் அங்கே ஓவர்டூலாம் பண்ணிட முடியாது. பண்ணிட்டோன்னா இந்த கேரக்டர் அப்படி இல்லைடா. ஏன்னா ஸ்டார்டிங் எனக்கு ஞாபகம் இருக்குது அகிலனா நடிக்கும்போது இப்படிலாம் பண்ணும் கேட்பட்டே இல்லைடா இது கொஞ்சம் உனக்கு இந்த விஷயம் தெரியும், நீ கொஞ்சம் இது சட்டிலாக தான் நடிக்கணும், உனக்கு இந்த விஷயம் தெரியறதுனால. ஏன்னா நமக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு ஃபுல்லாக ஒரு 300 எபிசோட் 400 எபிசோட் நம்ம பார்த்துட்டுலாம் போய் நடிக்க முடியாது. ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த கேரக்டர் பற்றி தெரியும். ஸோ அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி பண்ணணும், ஓகே கொஞ்சம் சட்டிலாக தான் பேசி ஆகணும் போல், இந்த இடத்துல போய் டக்குலாம் பேசிட முடியாதுன்னு. ஸோ இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்ப கரெக்ஷன்ஸ் இருந்தால் டேரக்டர் சொல்லுவார் இல்லைடா இது ரொம்ப போகுது, கொஞ்சம் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி போகுதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் ஒரு வருஷம் முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அது இப்போ யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி. ரகசியமாக திருமணம் செய்த பாரதி கண்ணம்மா அகில். நானே யோசிச்சேன் இல்லை என்ன மேட்டர்னா எதுக்கு அது ரகசியமா இருக்கு? ரகசியமா இல்லைங்க. சரி இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நமக்கு என்னடா நீ மீடியாக்கெல்லாம் சொல்லடி கல்யாணம் தான்டா பண்ண போகிறேன், இப்படி கல்யாணம் பண்ண போகிறதுனா போஸ்ட் போடணும்னு ஆசைப்படுறாங்க போல. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுண்டி, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றது இப்போ லைக் என்னோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரியும், 2 சைட் ஃபேமிலிக்கு தெரியும். என் கூட ஒர்க் பண்ணவங்க இப்போ என் கொலீக்ஸ் லைக் பாதிக்க நம்ம டீமே வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். எனக்கே ஆக்சுவலி டவுட்டாக தான் இருக்குது. இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இப்போ உங்களுக்கே கல்யாணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவீங்க கரெக்டாக, நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் போடுவீங்களா எனக்கு இந்த டேட்டில் இந்த கல்யாணம் நடக்க போகுது, இல்லை நான் எனக்கு தெரியல இல்லைங்க. ஸோ அது ரகசிய திருமணம்லாம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். மீன்ஸ் லைக் என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக லைக் பெருசாக நம்ம நான் பப்ளிக்காக நான் என்னோட பர்சனல் லைஃப் வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு எனக்கு அது ரொம்ப வருஷமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என் ஒய்ஃபும் நானும். ஸோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன், அந்த மொமெண்ட்டை பற்றி மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ் ஓகே. இது ஒரு தாலி கட்டுற வந்து மொமெண்ட். இது ஒரு பல வருஷ கனவு ஆக்சுவலி. ஸோ லைக் நாங்கள் லவ் மேரேஜ் தான்.
ஸோ இந்த மொமெண்ட்டுக்காக நாங்கள் 2 பேரும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 years ஏங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், இது கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற ஃபேஸ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஹாப்பியான மூமெண்ட். ஸோ இது என்றைக்குமே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கருதுறது வந்து என் கல்யாணம் தான். கல்யாணம் பண்ண ஏன்னா லைக் அவ்வளோ தடைகள்லாம் தாண்டி ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அது நடந்திருக்கு. ஸோ அதனால தான். ஸோ லைக் இது ஒரு பெரிய விஷயம், அதை ரொம்ப பப்ளிக் ஆக்கி இப்படி நடந்திருக்கு. இப்போ லவ் பண்ணி சொல்லுவாங்களே லைக் லவ் மேரேஜ்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு இல்லை, இது என்னோட ப்ரைவேட்டான விஷயம், என் பர்சனல் லைஃப். ஸோ ஐ வாண்ட் கீப் இட் லைக் ப்ரைவேட்டாக. எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்குன்றது. ஸோ அதனால என்னைக்குமே ரிமைன்ஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் மூமெண்ட் இன் லைஃப். சரி, இதுதான் அன்று காதல் பண்ணியது. அதை பாருங்க, அது வந்து அது வந்து காலேஜ்ல வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அதான் லைக் நார்மலா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் ரொம்ப வருஷமா ஃபியான்ஸே, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு தான். இப்போ நம்ம டான்ஸ் ஆடுவோம் நாங்கள் லைக் தனியாக தான். மீன்ஸ் நீங்கள் ஒரு குட் டான்ஸர். ஆமாம். ஸோ அப்போது டான்ஸராக இருக்கும்போது இவங்க அன்னைக்கு அந்த கல்ச்சுரல்ஸ் தான் அந்த சாரி கட்டு வருவாங்களே ஃபர்ஸ்ட் டைம், அந்த ஃபோட்டோ தான் அது. ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டு வருவோம், எங்கடா வரமாட்டேறாப்ல சாரி கட்டிட்டு பார்க்கவே முடியலன்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிட்டு வரும்போது என் ஃப்ரெண்டை வச்சு, அப்போல்லாம் அந்த விஜிஏ கேமரா தான் இருக்கும், அப்போ அந்த ஆடிட்டோரியம் முன்னாடி எடுத்த ஒரு மெமரி தான் அது. ஸோ அங்கேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தாலே தெரியும், தள்ளி தான் நின்றுருப்போம். ஸோ அந்த மூமெண்ட்ல இருந்து இப்போ இந்த மூமெண்ட். ஸோ அதான் சொல்றேன், இந்த ஒரு பெரிய ஜேர்னி இது. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஸோ வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பில்? சேஞ்சான மூமெண்ட்ஸ்னு எப்படி சொல்லி, கெரியர் வைஸ் இட் இஸ் குட். ஏன்னா வந்து எனக்கு லைக் ஏன்னா இப்போ காலேஜ்லேயே இருக்கனால நான் காலேஜ்லேருந்தே சொல்லுவேன் லைக் இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இது என்னோட கனவு மட்டும் கிடையாது, லைக் இந்த ஆக்டிங்கிறது எங்களோட கனவுன்னு சொல்லலாம். என் வைஃப் சேர்ந்தா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு, ஏன்னா அப்போ வந்து நான் விஜய் டெலிவிஷனில் வந்து நான் பேக் டான்ஸராக ஆடிட்டு இருப்பேன். ஏன்னா அப்போ வந்து அந்த பீரியட் வந்து இப்போ நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசன் வந்து என்னோட டான்ஸ் மூலியமாக தான். ஃபுட்லூஸ் டான்ஸ் கம்பெனி எட்வின் சார், இவர் தான் எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோட குரு. எனக்கு என் லைஃப்பில் இவ்வளோ நடந்ததுக்கு எல்லாமே இவர் தான். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த விஜய் டெலிவிஷனில் இந்த ஜோடி, அதுக்கப்புறம் உங்கள் யார் பிரபுதேவா, ஸோ இதுக்கெல்லாம் என்னோட சீனியர்ஸ், என்னோட டான்ஸ் ஸ்கூலில் சீனியர்ஸ் வந்து ஆடுவாங்க, அவங்களுக்கு நான் பேக் டான்ஸராக ஆடிட்டு இருப்பேன். ஸோ அப்போ நான் காலேஜில் சொல்லுவேன், ஒரு நாள் நம்மளும் வந்து இந்த மாதிரி போகணும், டெலிவிஷனில் டான்ஸ் ஆடணும், டான்ஸராக இருக்கணும்னு தான் அந்த மைண்ட் செட் இருக்கும் அப்போது, அந்த ஸ்கூல் பீரியட் காலேஜ் பீரியட்லாம். அது வந்து கொஞ்சம் நாளடைவில் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ராக் மாதிரி ஆக்டர் ஆகிட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஜோடி சிவானாலாம் இருக்கும்போது அந்த டைமில் யாரு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் அண்ணா இருக்கும்போது இல்லை, ஆக்சுவலி இது வந்து இந்த மாநாட மயிலாட சீசன்ஸில் இருக்கும்ல, அப்போது அதில் என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இப்போது ஆக்டராக இருக்காங்க, நிறைய பேர் கொரியோகிராஃபர் ஆகிட்டாங்க, ஆசிஃப் நான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணா இல்லை, நார்மலாக இந்த ஜோடி சீசன் 7 சீசன் 8 இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ யோபூனில் இருந்தார், இப்போ கூட இப்போ ஜோடி ஆர் யூ ரெடியில் அவர் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் அவருக்கு பேக் டான்ஸராக எல்லாம் ஆடி இருக்கும். அந்த ஃபேஸ் எப்படி பிரதர் இருந்துச்சு? நம்ம ஒரு பேக் டான்ஸராக இருக்கும், அந்த ஒரு அதுதான் ப்ரோ ஆக்சுவலி ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளோட கெரியரில் வந்து. அங்கேருந்தா நம்ம ஆக்டர் ஆகணும்னு ஒரு இருந்துச்சு. ஏன்னா அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏற்றி விடுவாங்க, சின்ன பையனாக இருப்போம். ஓகே, எல்லாம் என்ன சொல்கிறது, காஸ்டியூம் பேக்லாம் மூட்டையாக இருக்கும். நாங்கள் தான் டான்சர்ஸ் தான், பேக் டான்சர்ஸ் தான். அதுவும் இந்த டஸ்க்குலாம் இருக்கும், இந்த சென்ஸ் என்ன இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கும், எல்லாம் தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட் டைம் சென்னை வந்து, ஓ இதான் சென்னையா, அப்படி தான் வந்திருக்கேன் சென்னைக்கு அந்த காலேஜ் டைமில். ஸ்கூல் டைமில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஸோ பேக் டான்ஸர் இருக்கும், நிறைய லேர்னிங் தான். நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மோர் தென் 500 ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸை மீட் பண்ணலாம். மோகன்லால் சார், இவங்க கூடலாம் நம்ம பின்னாடி ஆடும்போது ஒரு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை வரும். ஏன்னா நம்ம 24 hours நம்ம கண்ணாடி முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே இருப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம், ஆடும்போதே நம்ம ஒரு ஹீரோவை நினச்சி தான் ஆடுவோம். நம்ம இப்போ பிரபுதேவா சார் மாதிரி ஆடும்போது அவர் மாதிரி ஆடுவோம், விஜய் சார் மாதிரி நம்ம தான் விஜய் சார்ன்ற மாதிரி ஆடுவோம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஓகே நல்லா இருக்கு, ஆக்டிங்கும் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ காலேஜில் தான் ஆக்சுவலி ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. இந்த கல்ச்சுரல்ஸ் வரும்போது அந்த கல்ச்சுரல்ஸ் வரும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட், அப்போ அந்த 2013-14 அந்த பீரியட் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பூம் ஆகுற ஸ்டேஜ். அப்போ தான் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வரும்போது என் கிளாஸில் பசங்க வந்து, மச்சான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, ஒரு கேரக்டருக்கு பண்ணுறேன், நம்மளுக்கும் பரவாயில்ல, காலேஜில் தானே ஃப்ரெண்ட்ஸோடு தானே ஜாலியாக பண்ணலான்டான்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தேன்.
அது பண்ணி முடிச்சோடனே கிளாஸ்லலாம் டே நல்லா நடிக்கிறடா, அப்போ நமக்கு ஓகே அப்போ ஆக்டிங்கும் நல்லா வருது, ஓகே டான்ஸும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ அது மூலியமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அது பண்ண ஆரம்பிச்சது தான் இப்போது ஒரு ஆக்டராக இருக்குது. சீரியல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ கூட என்னதான் நம்ம ஹீரோவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது சொல்லாமான்னு தெரில, எனக்கு லீடாகவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு லைக் வேறு சேனலில். ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டராக லீடாக இருந்துச்சு. ஸோ அதான் இப்போ நான் சொன்னேன்ல சில ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணேன்னு, அது எனக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக திருப்பியும் போய் நடிச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆர்க் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா லைக் ஐ கேன் டூ மை பெஸ்ட். லைக் எனக்கு இன்னும் நிறைய என்னால் காமிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ இது லீடாக பண்ணும், இப்போது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சீரியல்லே இப்போ அந்த பிளே வந்து ஒரு ஒன்லைன் தான் இருக்குது, நம்ம நடிக்க நடிக்க நமக்காகவே கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மேல் ஓரியன்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, நமக்கு கிடைக்கிற கேரக்டர் சீரியல் இப்போ வந்து படம் தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கும், இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும், இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ சீரியல் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு வாரம் மாறும். இப்போ நான் வந்து லைக் இந்த போகுதுன்னா நெக்ஸ்ட் எனக்கு என்னோட பிரதர் கேரக்டருக்கோ இல்லை என்னோட தங்கச்சி கேரக்டருக்கோ அவங்களுக்கு ஒரு ஆர்க் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அதில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா போகுதுன்னா அதை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சீரியல் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் இஸ் எ ஹீரோ, எவ்ரி ஒன் இஸ் எ ஹீரோயின் மாதிரி தான். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச கேரக்டரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்காகவே ரைட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. நல்லா இருக்குது, ஏன்னா இந்த கப்பிள் நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அஜய் அஞ்சலி கப்பிள் நல்லா இருக்குன்னா ஆப்வியஸ்லி தேல் ரைட் சம் சீன்ஸ். ஸோ அதுதான் நமக்கு ஆஸ் ஆக்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா இட் இஸ் குட், அவ்வளோதான். இன்னும் வரக்கூடிய வாரத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக நிறையா விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பாரதி கண்ணம்மாக்கு அப்புறம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அது ஒரு புது சீரியல். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 15 எபிசோட்ஸ் தான் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வரக்கூடிய வாரங்களில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த அஜய் அஞ்சலியா இல்லை அஜய் பல்லவியான்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஃபேமிலி இன்னும் வைடராகி அதுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. ஏன்னா நான் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது திட்டுறது ஒரு பக்கம், பட் நான் ஆஸ் அன் ஆக்டராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது ஓகே நம்ம போட்ட உழைப்புக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு ஒரு மன திருப்தி இருக்குது. ஸோ அதை நான் கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற வாரங்களில் பெட்டராக பண்ணுவேன், இதோட பெட்டராக பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. So hoping for the best. Thank you so much guys. அக்ஷய் திருதி ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம பாடி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல மே 12th வரைக்கும் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. India's finest audio wearable brand, starting at 999.